வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நீட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கட்டினா போதும். அவன் பெருசாக கட்டிட்டா நம்ம அதை விட பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கவே வைக்காதீங்க. சின்ன வீடாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். யாரோட தேவைக்காகவும் இல்லாமல் உங்களோட தேவை அண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு பிளான் வந்து அமைச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் நிறைய ஹேர்டில்ஸ் இருக்குது, சந்தோஷத்தோட நிறைய சேலஞ்சஸும் இருக்குங்கிறது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சரி, லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, இது வேளாண் நகர் சத்தி மெயின் ரோட்ல கனிநாத்தர் குளம் ஸ்டாப்ல வில்லரசம்பட்டி ரோட் வழியா வந்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கு. இது நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எக்ஸாக்டா இருக்கு. எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின், இது நான் யூடியூப் சேலரி வச்சா அப்படின்னு கிடையாது. இது வந்து ஹோம் லோன் போட்டு தான் கட்டி இருக்கோம். இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண கிடையாது. இந்த வீடு ரெண்டுமே ரெண்ட்டுக்கு தாங்க. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. கார் பார்க்கிங், 2 வீலர் ரெண்டுமே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எப்பவுமே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் போடுற எஸ்டிமேட்டை விட 10 to 20 lakhs எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஸோ கையில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏற்பாடு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீடு வந்து நார்த் ஃபேஸிங், இடம் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட். பேஸ்மெண்ட் வந்து இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கு. இப்போ வந்து கரண்ட்லி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் வந்து மொட்டை மாடி இருக்குது. ரெண்டுமே வந்து 2 BHK வீடு தான். உங்களுக்கு தனியாகவே டைனிங் ரூம் இருக்குது. எப்போவுமே நீங்கள் டைல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணும்போது ஒயிட் கலர் போய்க்கோங்க. இங்கே வந்து கரெக்டாக வந்து கிச்சன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, உங்களோட குக்கிங் கவுண்டர் டாப்பும் உங்களோட பேசினும் ஃப்ரிட்ஜும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரியான ப்ரொவின்சஸ் இருக்குது. இங்கே ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நம்ம இருக்க வீட்டில் இருக்க மாதிரி கீழே வந்துட்டு ஒரு டைல் மாதிரி போட்டு மேடை போட்டிருந்தா மேபி அவங்க ஸ்டாண்டு வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே வந்து அதை மட்டும் கொடுக்காம விட்டுட்டாங்க. சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு நல்ல ஹைட் இருக்கான்னு பார்த்து ஸ்லாப்க்கு கொடுத்துருங்க. நிறைய பேர் கிச்சன் பெருசாக இருக்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிரும். அதனால எல் டைப் கவுண்டர் டாப் மட்டும்தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, நிறைய கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூ டைப் யூஸ் பண்ணலாம். இதில் ஆடட் பெனிஃபிட்டாக நம்ம பேண்ட்ரிக்கும் தனியாக கொடுத்துருக்கோம். அதனால் எண்ணெய் பிஸ்கு வந்து உங்களோட எந்த டப்பா மேலேயும் படியாது, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஷெல்ஃப்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நீங்கள் கிரானைட்டை விட கடப்பக்கல்ல ஷெல்ஃப்ஸ் போடும்போது நிறைய காசு நமக்கு மிச்சமாகும். கபோர்டு எதுவும் அடிக்கலாங்க. அதே மாதிரி கிச்சன் ஸ்லாப் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 அடி வித்தாவது இருந்தால் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் 4 கேஸ் பர்னர் ஸ்டவ் வைக்கணுன்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். கிச்சன் சிங்க் வந்து என்னோட ஃபேவரட். ஏன்னா அதோட ஹோல் பாருங்கள் சென்டராக இருக்கும். அதனால் நீங்கள் அடிச்சு விட வேண்டியதில்லை. தண்ணி எல்லாமே ஈஸியாக சென்டராக ஓடி போயிடும். கிச்சனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் ப்ரொவின்ஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து பூஜா ரூம் வைக்கலனாலும் இந்த மாதிரி ஏன் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்கன்னா, நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி மிஷின் வந்து பாலாயிரும். அதனால இதுக்கு தனியாக கொடுத்தாச்சு. நீங்கள் துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குனாலும் இங்கேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம்க்கு உட்டன் டைல்ஸோட ஃபினிஷில் மேட் டைல்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரியவங்க இருந்தாலும் சரி வழுக்காது, அதே மாதிரி லுக்கும் சூப்பராக இருக்கும். மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். மேல் வீட்டில் ஃபுல்லாக எல்லா ரூமுக்குமே இதே மாதிரி கிளாஸ் ஃபினிஷில் போட்டாச்சு. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஷெல்ஃப்ஸ் வந்து 2 ரேக் கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு ஒயிட் போட்டிங்கன்னா வீடு வந்து வெளிச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல இடம் இருக்க மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும். அடுத்தது இதில் வந்து சிங்கிள் காட் போட்டால் நல்ல வசதியாக இருக்கும். முன்னாடி ஒரு ஷெல்ஃப் போட்டிருந்தாங்க, எக்ஸ்ட்ராவாக தான், நாங்கள் தான் இடிக்க சொல்லிட்டோம். சரி, சப்போஸ் ஏதாவது ஸ்டடி டேபிள் போடுறாங்க அப்படின்னா இந்த ரூமில் போட்டுக்கலாம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ப்ரொவின்சஸ் கரெக்டாக ஸ்விட்ச் போர்ட்ஸ் வந்து நிறைய கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஏதாவது அப்ளைன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எங்கள் வீட்டு ஹவுஸ் வார்மிங்க்கு வந்துட்டு சொன்னது நீங்களே வர மாதிரி கட்டியிருக்கீங்க அப்படின்னு தான். ஏன்னா வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம் தானே, எப்படியோ ஒன்று இருக்கட்டும்னு கண்டிப்பாக செய்யலை, பார்த்து செஞ்சுருக்கு.
வெளியில் வந்து பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா கூட வண்டி எல்லாம் எடுத்து வெளியே நிறுத்தி வச்சுட்டு இங்கேயே பண்ணிக்கலாம். வீட்டோட சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் கிட்டேயே வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து வெஸ்டர்ன் தான் போட்டிருக்கோம். இதோட பாத்ரூமோட ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதை பார்த்து நல்லா ஹைட் தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதை நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த விண்டோ வந்து மாட்டில் கிளாஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. இந்த மாதிரி பிளாக் கலர் டைல் தான் ஸ்டெப்ஸ்க்கு. இது வந்து பார்க்கிங் டைல். இதுதான் இன்னொரு வீடு. கீழே இருக்க மாதிரியே தான் மேலேயும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஹாலுக்கு போட்டிருக்க டைலே தான் அங்கே பெட்ரூம்க்கும் போட்டிருக்கோம். அந்த உட்டன் ஃபினிஷ் மட்டும் இங்கே இல்லை. மற்றபடி கிச்சனில் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் டைல் போட்டிருக்கு. இது வந்து வால் கொட்டுற டைல் தான் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃப்ளோர் கொட்டுற டைல் கொஞ்சம் திக்காக போட்டிருந்தோம். இந்த பாத்ரூமில் வந்து என்னோடய அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியான டைல் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் போட்டாச்சு. அதனால தான் நீங்கள் ஆர்டர் போடும்போது பல்காக போட்டுருங்க, இல்லைன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியில் இந்த மாதிரி நல்ல வியூ உங்களுக்கு இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே ரோடும் தெரியுது. மழை பெஞ்சால் மட்டும் சாரல் அடிக்குது. அதுக்கு ஷீட் வந்து போடணும் முன்னாடி. அடுத்தது செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு மொட்டை மாடி தான். இங்கே வந்து 2 வீட்டுக்குமே செப்பரேட்டாக வந்து 2 டேங்க் கொடுத்துட்டோம். எந்த பிரச்சனை வந்தாலும் தண்ணி பிரச்சனை மட்டும் வரவே கூடாதுங்க. ப்ரைமர் எல்லாமே மொட்டை மாடிக்கு எல்லாத்துக்கும் அடித்தாச்சு. டாப் ஃப்ளோருக்கு ஒயிட் அடிச்சிட்டோம். அப்போ தான் வெயில் வந்து ஹீட் கீழே இறங்காது, ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு வாக்கிங் போனால் சூப்பராக இருக்கும் இல்லையா? இது நான் வந்து ஒரு சண்டே வந்து தான் வீடியோ ஷூட் பண்ணினேன். கரெக்டாக அந்த வீக்லேயே வந்துட்டு கீழ் வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிட்டாங்க. நமக்கு வீடு புண்ணியாசனம் ரொம்ப சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். புண்ணியாசனம் முடிஞ்சு அந்த பூஜை ஜாமான் எல்லாம் ஒன்று வந்து தண்ணியில் போடணும். அதுக்கப்புறம் அந்த சாம்பலில் இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கலாம். கேட்டு தவிர வேறு எந்த பக்கமும் உள்ளே போகாத மாதிரி செக்யூர்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோட அமைப்பு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஹவுஸ் வார்மிங் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஹவுஸ் வார்மிங் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணோம். June 1 May 31 ஈவினிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாஸ்து பூஜை. இது முடிச்சுட்டு அப்புறம் தான் எல்லா திங்ஸும் உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே யார் யாரை கூப்பிடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு கரெக்டாக எங்கள் சண்டே மட்டும்தான் எங்களால் போக முடியும். அதனால் சண்டே சாட்டர்டே போய் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரே சன் தான். என் தங்கச்சிக்கு வந்து எக்ஸாம் டைம்னு அவனால் வர முடியல. எனக்கு ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே கண்டிப்பாக சொல்லுவேன் ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே என் பையன் கூட கேட்டான், என் முகம் வந்து ரொம்ப சுருக்கி இருக்குது அப்படின்னு. எனக்கு என்னன்னே தெரியல, ஃபோட்டோவில் பார்க்கும்போது தான் தெரியுது. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை வந்துட்டு ஒர்க் லோடாக எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ தான் தெரிஞ்சது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்பயும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிறாங்க அப்படின்னு. மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 பொருள் தண்ணி உள்பட அதெல்லாம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். உப்பு, சர்க்கரை எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கல் வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சோம். இது எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு.
நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ்லேருந்து போயிடலாம். நிறைய பேர் வந்தவங்க டைல்ஸ் எங்கே செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஜேஎஸ்கே டைல்ஸ், ஈரோடு பெருந்துறை ரோடில் மேட்டுக்கடை தாண்டி இருக்குது. நம்ம வீடு வந்து கான்ட்ராக்ட் விட்டு தான் செஞ்சதுனால நாங்கள் இன்ஜினியர் கிட்ட விடலாம், மேஸ்திரி கிட்ட தான் விட்டு செஞ்சோம். மேஸ்திரி எங்கே சொன்னாரோ அங்கே போய் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களே எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் செலக்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லிடுவாங்க. நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைல்ஸ் போய் செலக்ட் பண்ணும்போது கீழ் வீடு தான் ரெடி ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். அப்புறம் மேல் வீடு கட்டும்போது 3 months கழித்து போய் பார்க்கும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த என்னோடய ஃபேவரட்டான பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருந்த டைல் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் வேறு போயிட்டோம். அதே மாதிரி கிச்சன் டைல் வந்துட்டு பிளெயின் ஒயிட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒயிட் டைல் மட்டும் எடுத்துட்டோம். டிசைன் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃப்ளோரிங்க்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் டைல் மட்டும் பெட்ரூமில் அந்த உட்டன் ஃபினிஷ் போடாமல் ஹாலோட டைலே போட்டுட்டோம். ஃபுல்லாகவே கிளாஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இங்கே வந்து நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கிரே ஷேடுன்னு எடுத்தால் அதுலேயே ஒரு 3-4 கலெக்ஷன்ஸ் காட்டினாங்க. எதை செலக்ட் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ்ட் ஆகுற மாதிரி. பார்க்கிங் டைல் மட்டும் கடைசி ஆகும்போது நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் அது வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கடைசியாக போயிட்டு ஹஸ்பண்டோட அண்ணாவே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அடுத்தது பூமி பூஜை வந்து January 26, 2021 போட்டோம். பூமி பூஜை வந்து சிம்பிளாக வந்து எங்கள் அம்மா அப்பா அத்தை மாமாவோட போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு Jan 28, 2021 போர்ட் போடுறதுக்கு வந்தாங்க. என்ன வாக்கிங்க? அந்த போர் போடுற சார்ஜஸ் கூட கரெக்டாக 1.5 வருஷம் கழித்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அஸ்திவாரம் வந்து 1.5 years கேப் கழித்து May 5, 2023 தான் ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பில்லர் வந்து மார்க் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட் வந்து நல்லா டிக் பண்ணிடுவாங்க ஜேசிபி வச்சு. எம்சாண்ட் எல்லாம் கொட்டி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குடிசையாட்டை போட்டிருப்பாங்க ஸ்டோரேஜ்க்கு. எவ்வளோ பில்லர்ஸுங்கிறது நம்மளுடைய பில்டிங் பொறுத்து வரும். பேஸ் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி எவ்வளோ ஃப்ளோர்ஸ் நீங்கள் ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடுவாங்க. இந்த மாதிரியான கம்பிகள் எல்லாம் கட்டுறதெல்லாம் நல்லா க்ளோஸாக கட்டியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஹை ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அஸ்திவாரம் வந்து May 5, 2023 போட்டோம் இல்லையா. கான்க்ரீட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா August 30, 2023 ஆயிடுச்சு. ஆகஸ்ட்டுங்கும் போதெல்லாம் என்னோடய எக்ஸாம்ஸும் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன். கான்க்ரீட் போடுறதுலாம் நான் நேர்லேயே போய் வேடிக்கை பார்த்தேன். இதில் முக்கியமான சேலஞ்ச் பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கிற ஸ்பீடுக்கெலாம் வீடு வந்து நீங்கள் காசு கொடுத்தாலும் கட்ட முடியாது. கண்டிப்பாக டிலே ஆகும். எங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டுற வரைக்கும் மடமட நடந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஒர்க்காக வந்துட்டு
ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு லேட் பண்ணாங்க. எலக்ட்ரீஷியன் வர்றதுக்கு லேட்டு, பொருள் இருந்தால் ஆள் வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும். இவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. இவர் கூப்பிட்டு நான் என்னென்னா பண்ணுறது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி அண்ணா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்டிமேட் போடுறது வர 10 to 20 lakhs நல்லா எக்ஸ்ட்ராவாக வரும். கண்டிப்பாக ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஹவுஸ் வந்து பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பின்இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். நிறைய சஜஷன்ஸ், ஸ்டோரேஜ் ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஒர்க்கிங் போய் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக லேபர் கான்ட்ராக்ட் தான் பெஸ்ட். அவங்களுக்கு வந்து 3 days எவ்வளோ ஆள் வேணும் வச்சு அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஏன்னா நான் வந்து பர்சனலாக எங்கள் வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்பா வந்துட்டு டெய்லி கூலிக்கு விட்டப்போ ரொம்ப லேக் ஆனதை நான் நல்லா நோட் பண்ணேன். இது வந்து சீக்கிரம் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதிகனுக்கே பாருங்கள் 2022 ஃபேஸ் இருந்தது, அப்படியே 2023 மாறி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு 1.5 வருஷம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இவர் வந்து பேங்க் மாறிட்டார், அதனால் லோன் வந்து சேங்ஷன் ஆக லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஒர்க் முடிஞ்சோடனே என்னை போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை வீடியோவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த செட் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. நான் வந்து அப்போ கரெக்டாக பிஜி வந்து 3rd year. ஸோ என்னால் டெய்லியெலாம் போக முடியாது. அவர் தான் மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி 6:30 போயிட்டு என்னென்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்பார். ரூஃபில் தான் வந்து எலக்ட்ரிக்கல் பைப் ஒர்க்ஸும் இருக்கும். அதுக்கு மேலே தான் கான்க்ரீட் வந்து கொட்டுவாங்க. அப்படியே கீழே வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு மேலே வந்து சைடில் வால்ஸ் வந்து எழுப்பிட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து முன்னாடி வந்து பார்க்கிங் ஏரியா கீழே இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து நல்ல இடம் ஃப்ரீயாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் போடலாம். இல்லைன்னா இப்போதைக்கு அது வந்து நல்ல சிட் அவுட் மாதிரி நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஸ்டெப்ஸ்க்குமே டைல்ஸ் போட்டிருக்கோம். மேட் ஃபினிஷில் போட்டுட்டா வழுக்காது. சண்டே ஆனால் நானும் எல்லாம் விசிட் பண்ணுவோம். அதிகனும் மாமாவும் தான் கூடவே இருப்பாங்க. அதுவும் பில்லர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 5 வாட்டி தண்ணி விடணும், அப்படியே தண்ணியிலே இருக்கணும்பாங்க. எல்லாமே மாமா போய் தண்ணி விட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வால் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பார்ப்பாங்க. கான்க்ரீட் செட் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வயரிங் ப்ரோசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வாலில் வந்து பட்டி பூசிடுவாங்க. ப்ளம்பிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கையோட 2 layer ப்ரைமர் அடித்து கொடுத்தாச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷெல்ஸாக வச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுவும் பார்க்கவே கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ கரெக்டான பொருளுக்கு கரெக்டான தகுந்த மாதிரி அளவான வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெரிய வீடு கட்டுறோங்கிறது முக்கியமே கிடையாது, அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தவங்களுக்காக நான் வந்து பிரம்மாண்டமான வீடு கட்டுறேன், பெரிய கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வருத்திக்கிட்டு நம்மளோட லைஃப்பை வாழாமல் ஃபுல்லாக சம்பாதிச்சுக்கிட்டே ஓடிட்டே இருப்போம். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைமர் அடிச்சிருக்கோம். மொட்டை மாடி எல்லாத்துக்குமே வந்து ஒயிட்டு, மேலே ஹீட் படக்கூடாது அப்படின்ட்டு. செகண்ட் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நமக்கு எல்லோ கலரில் சாணி கலரில் அடிச்சிருக்கு. ஸோ தட் யாரும் பூசிட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. நோம்பியானா சாணி வலிக்கணும், ஆள் பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. இதில் டெம்பரரி இபி லைன் வாங்குறதுலேருந்து போருக்கு சப் மோட்டர் ரெடி பண்ணி எவ்வளவோ வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேஸ்திரி கைட் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொன்றும் நம்ம அலையிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக 100% கிடைக்காது. எந்த அளவுக்கு நமக்கு அமையுதோ அதை வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதை நினச்சலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காதீங்க. உங்களுடைய லெசன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வீடு கட்டும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். See everyone, bye bye.